இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 30, 2025 30/3/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் மாலை 4:36 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி பிற்பகல் 12:51 வரை, அதன் பிறகு துதியை திதி. அமிர்த சித்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்வேத கல்பாதி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, சந்திரன். இன்று மாலை 4:36 சந்திரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக மாலை 4:36 வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது 4:36 PM கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மாலைக்கு பிறகு உங்க ராசிக்குள்ள வராரு, அதாவது 4 மணி வாக்குல. அதனால இன்று பகல் வேளையில உங்களுக்கு மனசஞ்சலம், மனக்குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அனாவசியமான சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுல கவலையை ஏற்படுத்துற வரைக்கும் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மத்தியான வேளையில 4 மணி வரைக்கும், 4:36 வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பா உடன்பிறப்புகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்துல கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாத கெட்ட பெயர் வரும். இன்னைக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஆரோக்கிய சங்கடமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இது எல்லாமே சாயந்தரம் 4 மணிக்கு மேலதான் உங்களுக்கு தெளிவை தரும். இந்த காத்தால 10 மணி 11 மணி வாக்குல எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவீங்க. 4:30 மணிக்கு மேல எல்லாருக்கிட்டையும் நட்பு பாராட்டுவீர்கள். மனசுல இருக்கக்கூடிய கவலையும் குழப்பமும் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான செலவுகள் அல்லது அனாவசியமான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பொருட்கள் ரிப்பேர் ஆகும். அதனால கொஞ்சம் மனசு சஞ்சலப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் மாலை 4:36 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு தெளிவடையும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நற்செய்திகள் வந்து உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புவீங்க. நேற்றுக்கு நைட்டு கிளம்பியிருப்பீங்க, இன்னைக்கு காத்தால கிளம்பி போயிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளார திரும்பி வரணும்னு பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில அல்லது குழந்தைகள் வழியில அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது அவங்க கிட்ட அனாவசியமா வாக்குவாதம் பண்ணுவீங்க. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் அதீதமான வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவர்களின் மனக்காயத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல அதை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. நண்பர்களை நட்புணர்வை பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ரிஷப ராசி. லாபஸ்தானத்துல 6 கிரக சேர்க்கை. இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு பெரிய 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 லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல விதத்திலும் யோகம் ஏற்படும். இதுல 10ஆவதுக்கு ராசிநாதனும் லாபஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் உங்களுடைய வியாபாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மீடியா தொழில் செய்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி இருக்கு. கலைத்துறை நண்பர்கள் வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். ஆனா சாயந்தரம் 4:30 மணிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது உறவுகள் வகையிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் சார்ந்த செலவுகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் சாயந்தரத்துக்கு மேல இருக்கு. அது சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அடுத்தவர்கள் மூக்கில் விரல் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு.
குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரத்தை புதுசா துவக்கிறதுக்கோ இல்லை ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கோ முயற்சிகள் எடுப்பீர்கள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு மேல ஏதாவது வெளியூர் அல்லது வெளியில ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொருட்களின் மீது மட்டும் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல எங்கேயாவது சந்தோஷமா செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதுவும் குறிப்பாக பங்காளிகள்கிட்ட உங்களுக்கு மரியாதை உயர்வு இருக்கிறதுனால குடும்பத்தில் மரியாதை நிமித்தமான சந்தோஷங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய உறவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற சில பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதுவும் தசமஸ்தானத்துல 6 கிரக சேர்க்கை. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து இழுத்து போட்டுட்டு பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் நிறைய வரப்போகுதுங்க. அதனால உடம்ப கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க. கண்ட உணவை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது. வீட்டு சாப்பாடுக்கு மட்டும் நிலைநிறுத்திக்கோங்க. வெளியில சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. உடனே கேள்வி வரும், வெளியூருக்கு போனா எப்படி சார் சாப்பிட்றதுன்னு. மிதமான உணவு வகைகளை சாப்பிடுவது நல்லது. வெளியூருக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன்னு இந்த பீட்சா பர்கர்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சந்திரன் மாலை 4:36 பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க உதவி பண்ணினா நல்ல பேரு, உதவி பண்ணலைன்னா அனாவசியமா கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சற்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ராசியில இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. எதிரிகளுக்கு காரணமாக விடுவீர்கள். அதனால கவனமா இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக கடல் கடந்த பயணம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க கலைத்துறை நண்பர், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தா உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பிரயாணமும் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை அமையும். கடக ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதுல 10ஆவதுக்கு இன்னைக்கு மாலை 4:36 வரைக்கும் 6 கிரக சேர்க்கை பாக்கியஸ்தானத்துல. பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை. எப்படியா இருந்தாலும் உங்களை வெற்றி தேடி வந்துடும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம நீங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது, இல்ல பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா அங்கெல்லாம் நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. இது எல்லா விதத்திலும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். குறிப்பா கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகமின்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமாக உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். உங்க பேர்ல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த காரணங்களை சொல்ல முடியாத காரணத்தினால உங்க பேர்ல சாதகமா தீர்ப்புகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு காம்பன்சேஷன் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகளே உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். குடும்பம் சார்ந்த விஷயம், குடும்பத்துல வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகும். மாலை 4:36 மேல உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது உங்களுடைய செல்வாக்கு உயர்வோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லைங்க,
உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு பண உதவிகள் கிடைக்கும். பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும். இப்படி எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று முதல் உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றம், வார்த்தை தடுமாற்றம் ஏற்படும். யார்கிட்டையாவது பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அதை மறந்துடுவீங்க. அல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்து இவங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால இன்னைக்கு அவங்க கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்று குடும்ப விஷயத்தை வெளியில டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு எந்த விதமான ரியாக்ஷனையும் காமிக்காம இருக்கிறது நல்லது. மாலை 4:46 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு அநேகமான பலன்கள், வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் இன்னைக்கு தாங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கணும்னு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் நிதானமா நீங்க ஹேண்டில் பண்ணும். பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாலை 4:45 மேல உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுடைய தொல்லை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். அதாவது 4:45 வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்காங்க. உங்களுடைய வார்த்தையை வச்சு அவங்க விளையாடுவாங்க. வார்த்தை விளையாட்டின் மூலமாக உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 4:46 பாகிஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற சந்திரன் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உடன்பிறப்புகள், குறிப்பா இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் எதிரிகள் பலம் பெறுகின்ற சூழ்நிலை இருக்கு. தந்தையுடன் மோதல், தாயுடன் மோதல், கணவன் மனைவி உறவுக்குள்ள மனஸ்தாபம், இப்படி எல்லா விஷயத்திலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு அதிகமா பாதிக்கப்படுறது இந்த சிம்ம ராசியில உத்திரம் நட்சத்திரக்காரங்க தான் அதிகமான பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 4:46 வரைக்கும் ரொம்ப பொறுமை காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால அந்த பாக்கியஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று பகல் வேளையில நண்பர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்களோட இன்னைக்கு நிறைய சந்தோஷமா இருப்பீங்க. இன்று சாயந்தரம் 4:46 வரைக்கும் மன அமைதியோடு சந்தோஷமா இருப்பீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல, அதாவது நீங்க ஒரு கும்மாளம் அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா சாயந்தரம் 4:46 சந்திராஷ்டமம் துவங்குறது. அதனால கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்தாலே போதும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பா தாய் தந்தையருடன் கருத்து மோதல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். என்னமோ ஒரு சந்தோஷமான இடத்துல இருந்து ஒரு ஜெயிலுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை, அதாவது மாலை 4:46 வரைக்கும் நண்பர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். செலவுகள் ஏற்படும். நீங்க செலவு பண்ணுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, கூத்தடிச்சுட்டு குதூகலமா இருப்பீங்க. ஆனா என்னன்னா வீட்டுக்கு வரும்போதோ இல்ல வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா சாயந்தரம் 4:30 மேல வீண் கோபம் அதிகரிக்கும். நீங்க யாருக்கிட்ட பழகினாலும் சரி அவங்க கிட்ட உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபம் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க அதிகமா ஓவரா கோபப்பட்டு உங்க பேரை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பகல் வேளையில் ஆதாயம் ஏற்படும். அதே மூத்த சகோதர சகோதரிகளுடன் மாலை 4:46 நிமிஷத்துக்கு மேல வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கும். உங்களுடைய முரண்பட்ட கருத்துக்கள் குடும்பத்துல அனாவசியமான பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நண்பர்கள் சப்போர்ட்டிவா இருக்காங்க, வீட்டுல உங்க மனைவியும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிட்டு தப்பான அனர்த்தத்தை பண்ணிக்கிட்டு குதர்க்க பேச்சுக்களை பேசிட்டு இருப்பீங்க. சாயந்தரம் 4:30 மேல
எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த இடத்த நீங்க ஒரு ரணகலம் ஆக்காம விட மாட்டீங்க. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேல ஆரோக்கியத்துல சங்கடம் ஏற்படுறதுக்கோ அல்லது பதட்டம், அது பால்பிட்டேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய நிதானம் தேவை. துலாம் ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை, அதாவது ஒரு கிரகம் சேர்ந்தாலே உங்களுக்கு யோகம். இந்த இடத்துல 6 கிரக சேர்க்கை, ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலத்தோட இருக்காரு, குருவோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை ஏற்படுத்தும்னா, நீங்க தொட்டது துலங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய பார்ட்னர்ஷிப் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்தும் தற்காத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது தந்தை சார்ந்த உறவுகளின் வருகையோ உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாலை 4 மணிக்குள்ளார உறவுகளின் வருகை இருக்கும். எல்லா உறவுகளும் உங்களை தேடி பேசுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. மாலை 4 மணி 46 நிமிடங்களுக்கு மேல புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி உறவுகளின் சங்கமத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க உடம்புல வியாதி இருந்துதானே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்க வாழ்க்கையில தொழில் விஷயமா, வேலை விஷயமா நீங்க சந்திச்ச நபர்கள்லாம் உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்கன்னா, உங்களை பத்தி நல்லா பேசிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு சப்போர்ட்டிவா எந்த வேலையும் பண்ணல, ஏதோ உங்களை மேலாந்தவரைய நட்பா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்பொழுது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார ஒரு பெரிய மனிதரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை திட்டங்களை செயல்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அனைத்து விதங்களிலும் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கடந்த சில மாதங்களா நீங்க கடன் உதவி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 மாசமா ட்ரை பண்றீங்க. அது தடையை ஏற்படுத்துது அல்லது தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நற்செய்திகள் வரும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேல உங்களுடைய நெடுநாளைய நண்பர் அல்லது பால்யகால நண்பர் உங்களை தேடி சந்திப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்களை பார்க்கறதுக்குனே, உங்களை சந்திக்கிறதுக்குனே ஃபாரின்ல இருந்து விசா டிக்கெட்லாம் போட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன் நண்பர்களும் உங்களை சந்தித்து மகிழ்வார்கள். இதனால அவர்கள் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். விருச்சிக ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதுவும் சாயந்தரம் 4 மணி 46 நிமிஷம் வரைக்கும் 5ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை. பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. செலவுகள் ஏற்பட்டாலும் அது குழந்தைகள் சார்ந்ததாக இருக்கும், உடன்பிறப்புகள் சார்ந்ததாக இருக்கும். உங்களுடைய வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக நீங்க எடுத்த முயற்சிக்கு அங்கீகாரம், பலரும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு பண உதவிகள் வருவதில் இருந்த தடைகள் விலகுவதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தையும் செலவுகளினால் கடனை அடைக்கும் யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வளர்ச்சியை தரும். குழந்தைகள் படிப்புல புதிய உச்சத்தை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகளும் சங்கடங்களும் விலகக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஒரு பெரிய கஷ்டத்தை, ஒரு பெரிய வால் செவுரை உடைச்சு வெளியில வர மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பும் இன்னைக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார ரீதியான பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுவும் நீங்க கண்டும் காணாம போயிட்டு இருக்கீங்க. அதனால உங்க பேர்ல அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு, நம்மளை கவனிக்கலையே அப்படின்ட்டு. பார்த்து ஹலோ சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதுனால உங்களை பற்றின தப்பான பேசக்கூடிய நபர்கள்லாம்
உங்களிடம் சரணடைவார்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இந்த ராசியில பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தம்பதிகளுக்கு இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழப்பங்கள் நிவர்த்தியாகி ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி ஆகுங்க. உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுவும் இன்னைக்கு சாயந்தரம் 4:45 மணி வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை. அலுவலக ரீதியாக எல்லா பொறுப்பையும் உங்க தலையில தான் கட்டுவாங்க. ஆஃபீஸ்லையும் சரி வீட்லையும் சரி நீங்க தான் தலையில போட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படணும். வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க தவிர யாரும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். குழந்தைகள் உங்க பேச்சுக்கு கட்டுப்படாம இருப்பாங்க. கொஞ்சம் பிடிவாத குணத்தோட செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில நல்ல பேரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக வீண் செலவுகளை ஏற்படுத்துவாங்க. ஆனா வேற வழி இல்லை, செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். மாலை 4:45 மணிக்கு மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நாளாக இருக்கும். வீட்டிலையும் வேலை, ஆஃபீஸ்லையும் வேலை, போற வழியில யாருக்காவது ஹெல்ப் பண்றாங்கிற பேர்ல நீங்களா இழுத்து போட்டுன்ற வேலை, இப்படி எல்லா இடத்துலையும் வேலை பண்றதுனால நீங்க காலில் சக்கரை கட்டிட்டு சுத்துற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் கிண்டல் கேலி பேசுவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால உங்க வீட்டு வேலையை நீங்க கவனிக்க முடியாம சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் வீட்டுல வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமாவும் சரி, உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய எதிரிகள் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். மனஸ்தாபங்கள் விலகிறதுனால உங்க பேர்ல இருந்த நன்மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கே தவிர நன்மதிப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் அல்லது தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அப்பாவை காரணமா வச்சு அம்மா கிட்ட சண்டை போடுவீங்க. அம்மாவை காரணமா வச்சோ இல்ல தம்பி தங்கைங்களை காரணமா வச்சோ அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மாலை 4:45 மணிக்கு மேல உங்களிடம் மாற்றங்களை உணர்வீர்கள். ஆனா அந்த மாற்றத்தை வீட்டுல மட்டும் காமிக்க மாட்டீங்க. அதனால உங்க அப்பா கிட்ட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். மகர ராசி, 3ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய வகையில இருக்கு. பணம் இல்லையா, இன்னைக்கு பண உதவி கிடைக்கும். நண்பர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு. அந்த நண்பர்கள் உங்களை பற்றி பெருமையா பேசுவார்கள். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடுமாற்றம் இருக்கா, அவருடைய செயல்பாடு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல குதர்க்கத்தனமான செயல்பாடுகள் காரணமாக மனம் சஞ்சலத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த குழந்தைகளே உங்களுக்கு நற்செய்திகளை கொடுப்பார்கள். உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமைக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு. பாக்யாதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால தடைகளற்ற சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கல, பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதுல எல்லாமே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரத்துக்கோ அல்லது மரியாதை கிடைப்பதற்கோ உங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்லேருந்து இத்தனை நாள் 1 பைசா லாபம் வந்திருக்கு, அதெல்லாம் நஷ்டமா போயிட்டு இருக்கும். இப்ப லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆரம்பமாகிவிட்டது. ஆனாலும் அகலக்கால் வச்சிடாதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் அடைக்கிறது, கடன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளை சமாளிக்கிறது, உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு அதாவது தந்தையின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது,
தந்தையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். இன்று மாலை வரை சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், பண வரவு ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல வளர்வரை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குடும்பத்துல ஒரு 100 பேர் வந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு உங்க வீட்டுல செலவு இருக்கு. அந்த செலவு காரணமா கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை, சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடுமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வகையில் இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வீட்டுல உறவுகளின் வருகை காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலை, உடம்பு அசதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல ஏதோ ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இல்லாட்டினாலும் குடும்பத்துல சுப விஷயங்களுக்கான உதவிகளை பெறுவதற்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அதாவது உங்க வியாபாரத்தின் கான்டாக்ட்ஸ் மூலமா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கு உண்டான சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள்ல குடும்பத்தை விட்டு வெளியில போற மாதிரி இருந்ததுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வருமானம் வந்தவுடனே நீங்க வேண்டாத செலவு செய்யறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைத்தாலும் அதனால எந்த லாபமும் கிடையாது. அதாவது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரியாகவும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆனா எதிரிகளின் பலம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளை அடக்கி ஆடும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. ராசியில 6 கிரக சேர்க்கை. ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு மாலைக்கு பிறகு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அதனால வாக்கு சாதுரியம் அல்லது எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். வருமானத்துல பெருசா பாதிப்பு இருக்காது. இன்ஃபேக்ட் வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும், அல்லது உங்களுடைய தேவைக்கு மிகுதியான பணம் இல்லாம தேவைக்கு குறைவான பணம் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கடன் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சப்தமஸ்தானாதிபதியான புதன் நீச்ச பங்கமாகி இருந்து சப்தமஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் கோபமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நீங்க திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சு சாதுரியத்தை வெளிப்படுத்துவீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து விட்டது. நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அதே நண்பர்கள் சிலர் உங்களை விட்டு விலகுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக வருது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாருக்கிட்டையும் பகைமை உணர்வை பாராட்டுகிறீர்கள். சில விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு தைரியமான முடிவாக இருந்தாலும் அது அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உறவுகளிடமோ அல்லது சக பணியாளர்களிடமோ ஆலோசனை செய்வது எடுப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படும். உங்களை வச்சுதான் எல்லாருமே இருப்பாங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி வச்சு உங்களை காரணமா வச்சுதான் எல்லாரும் செயல்படுவாங்க. அதனால உங்களுக்கு இந்த மரியாதை உயர்வு ஏற்படும். மாலைக்கு பிறகு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் உண்டான அமைப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.